ஏன் ஆபீஸ விட்டுட்டு ஃபுல் டைம் யூடியூப் வரக்கூடாது? அதே நம்ம யூடியூப் பண்ணிட்டு ப்ரொமோஷன் பண்ணலாம். ஒரு வீடியோ ப்ரொமோஷன் 50,000 வாங்க. நல்ல மனசெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஏதாவது இப்ப கல்யாணம் ஆகாதுன்னா நான் இந்நேரத்துக்கு நான் சோலவா பண்ணிட்டு இருப்பேன். இந்நேரத்துக்கு எவ்ரி திங். பட் நான் சொல்ற ஐடியா நல்லா டார்ச்சர் பண்ணாத. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான பிராங்க் பண்ண போறோம் நீர் மேல. அந்த பிராங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு வீடியோக்குள்ள போக போல உங்களுக்கே தெரிய போகுது. ஸோ இப்போதான் நான் ஆஃபீஸ்ல வந்தேன், வெளியே தான் இருக்கேன், இன்னும் உள்ள போல. நான் மத்தியானம் வந்துட்டு நிரூபம் பண்ணி சொல்லிருந்து இந்த மாதிரி மதராசி ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மதராசி ஃபிலிம் நைட் ஷோ போகலாம். ஸோ நீ வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு நான் வந்த உடனே பிக் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ உள்ள போயிட்டு அவர் ரெடியா இருக்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவ எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு அவ இன்னும் ரெடியா இருக்க மாட்டான். ஸோ நான் போயிட்டு அந்த கேப்ல போயிட்டு கேமரா செட்டப் பண்ணி வச்சிடறேன். வச்சதுக்கு அப்புறமா அந்த பிராங்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு வேற லெவல் பிராங்க் தான் இருக்குது. ஸோ வாங்க வீடியோ போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கூட ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் வந்து 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டேன். நீ என்ன ரெடி ஆன? வந்த மூஞ்சுக்கான ஃபேஸ் வாஷ் பண்ணா ஃபினிஷ். ஃபேஸ் வாஷ் ரெண்டும் ஒண்ணுதான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி படுத்துட்டு உடம்பு முடியாம படுத்துட்டு அப்படியே நடுங்கிட்டு படுத்துட்டு இருந்தேன். ஆனா சொன்னதுக்காக எஸ்கே மூவின்றதுக்காக என் தொட்டு கரெக்டா சொல்லு. லைட்டா ஃபீவர் இருக்கு. ரெண்டு ஃபுல்லா பீரியட்ஸா அப்படியே ஒரு பொசிஷன்ல இருந்து உக்காந்துட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். அவனும் படுத்துட்டானா. ஆனா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என் ட்ரெஸ் மூஞ்சி பாத்துருந்தேன்னா பண்ணாம பேசலாம்ல. அப்படி இருந்தவ ரெடியா இருக்கேன். பிகாஸ் எஸ்கே மூவி என் கூட வெளியே போறதுனால இல்ல, உங்க கூட வெளியே போறதுதான் பிளஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்க? பாலிசிங். எனக்கு நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கும் போது எனக்கு ஒரு பயங்கரமான ஐடியா வந்துச்சு. இப்போ நான் இன்னைக்கு லஞ்ச் டைம்ல ரெஸ்பெக்ட் இல்ல அன்ரெஸ்பெக்ட் சரியாச்சு. எனக்கு மத்தியானம் எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இப்போ என் ஐடியா கொஞ்சம் கேளு. மதியானம் நான் லஞ்ச் டைம்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் எனக்கு அந்த ஐடியாவே ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ யூடியூபர்ஸ் எல்லா வீடியோஸுமே நல்லா பிச்சுட்டு போகுது. உனக்கே தெரியல, நம்ம எத்தனை பேருக்கு பார்க்கணும் யூடியூப்ஸ் எல்லாமே. வீடியோஸ் நல்லா போட்டு நல்லா போகுது, இல்ல ரீச் ஆகுது இல்ல. இல்ல அது ஏன் ஆகாதுன்னு நான் யோசிச்சேன். எல்லாம் யோசிச்சது அப்புறமா தான் இந்த ஐடியாக்கே வந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஃபுல் 100% யூடியூப்ல இருக்கிறதுனாலதான் அது போயிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், 24 ஹவர்ஸ்ல 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் தூங்குமா? சொல்லு. எனக்கு புரியல, பாத்துட்டு இப்போ நம்ம 24 பீரியட்ஸ் ஆயிடுறா. இப்போ நம்ம 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் தூங்கணுமா? சோ 7 ஹவர்ஸ் வச்சுக்கோ. 7 - 24 எவ்வளோ? 17. நம்ம ஒர்க்கிங் எவ்வளோ பண்றோம்? 9 to 10 ஹவர்ஸ் பண்றோமா? 10 ஹவர்ஸ் வச்சுக்கோ. 10 ஹவர்ஸ் 17 - 10 எவ்வளோ? 7 ஹவர்ஸ். அதுல குளிக்கிறது, சாப்பிடுறது, டிராவலிங்கு, அப்புறமா கெட்டிங் ரெடி, அதெல்லாமே சேர்த்தா எவ்வளோ? ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுமா? ஸோ ரிமைனிங் 4 ஹவர்ஸ், அந்த 4 ஹவர்ஸ் நம்ம பார்ட் டைமா தான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் என்னன்னு அனலைசிஸ் பண்ண முடியல. நம்ம எந்த வீடியோ போறது, ஏன் போகுது, ஏன் போல, என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு தெரிய முடியுது. ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, ஸோ நம்மளுக்கு இப்போ இத்தனை நாளா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் அப்படியேதான் இருக்கோம். ஸோ நான் வந்து என்ன யோசிச்சேன், சரி ஓகே நம்ம ஒண்ணுல இறங்கி செஞ்சோம்னா எல்லாமே கரெக்டா போகும். சோ நான் என்ன யோசனை பண்ணி வந்திருக்கேன் ஒரு ஐடியாக்குன்னா,
பண்ணிட்டு போறியா? உனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கு. சோ நீ ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் டைம் கூட விட்டு பண்ணலாம். பட் எனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல. சோ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஏன் ஆபீஸ விட்டுட்டு ஃபுல் டைம் யூடியூப் வரக்கூடாது? ஐ மீன் நான் ஏன்னா இப்போ நானும் எனக்கு இப்போ நான் வீட்டுல இருந்தா வச்சுக்கோ, உன்னை கூட்டிட்டு நான் எங்க வேணா எப்ப வேணா ரெஸ்டாரண்ட் போலாம், அங்க போய் ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எங்க வேணா எந்த பிளேஸ் வேணா போலாம். லீவ் வேலையை விட்டுட்டு யூடியூப் வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்ல. சோ ஐடியா ஃபர்ஸ்ட் கேளு. நீ பாதியில டென்ஷன் ஆகுது. எப்பவுமே இதுதான் பண்ண. நீ பாரு ஃபர்ஸ்ட் ஃபுல் ஐடியா கேட்டுரு. சொல்லு. இப்போ நான் அதாவது வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் விட்டு உட்காந்துட்டேன்னா கிழிச்சிருவேன். சும்மா இரு. ஸ்டார்டிங் அப்ப பேசக்கூடாது. யூடியூப்ல யாரு நம்ம தம்ப பேசணும்? நம்ம நல்ல கடையில தான் போடுறோம். பேச முடியல. கோவப்படுத்தாத. கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். சும்மா என்ன நீ இருக்கிற வீடியோஸ் எடிட் பண்ணாலே பெரிய விஷயம். அதே நீ மொட்டை மாட்டுற. வீடியோ எடிட் பண்றது வேற விஷயம். கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வரணும். கண்டென்ட் வச்சுட்டு எடிட் பண்ணுவோம் தம்பி. அதுதான் மெயின். கண்டென்ட் எடிட் பண்றதுக்கு தான் ஒரு நாள் ஆகுது. சரி சரி. பட் நமக்கு நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. நம்ம பாட்டு பட்டு 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 போட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சிடலாம்ல. இப்போ நம்ம காசு எங்க இருக்கு? அதுதான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேக்குறேன். இப்ப ஆபீஸ் ஒர்க் போட்டு ஒரு மாசம் ஃபுல்லா சேர்த்து ஒரே நாள் சம்பளம் வரதுக்கு எதுக்கு? அதே நம்ம யூடியூப்ல நின்று ப்ரொமோஷன் பண்ணலாம். ஒரு வீடியோ ப்ரொமோஷன் 50,000 வாங்கணும் ப்ரோ. தம்பி அதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு. ஒண்ணுமே ஆகல. நம்ம அப்கமிங் பெரிய யூடியூபர்ஸ் சொல்லலாம். நீ சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? போட்டு மண்டியில உடச்சு விட்டுருவாங்க. 50% கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. அங்க ஆபீஸ் டென்ஷன்லயே பாதி, இங்க வந்துட்டு 2 hours 3 hours அந்த டென்ஷன்லயே இருக்கும். திரும்ப காலையில போகும்போது அந்த குரு நல்லா போகும். ஐயா நான் நிறைய பிளேஸ் நான் கியூட்டா இருக்கேன். அது கொஞ்சம் டைம் அப்பமா பாரு. நான் நிறைய ரீசர்ச் பண்ணிட்டேன். யூடியூப்ல அங்க லஞ்ச்ல உட்காந்துட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்க. கால்ல கூட விழுந்துருந்தேன். என்ன விட்டு இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். மூடிட்டு வேலைக்கு. ஏன்? See, it's your identity. உன்னோட ஒர்க் உன்னோட ஐடென்டிட்டி, என்னோட ஒர்க் என்னோட ஐடென்டிட்டி. யூடியூப் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்றோம். அதுக்கு வருதோ வரல இட்ஸ் செகண்டரி. ஓகே, ஐம் நாட் சேயிங் ராங். பட் அதுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ரைட்? நீ எதுவும் இல்லாம நம்ம நடுவில் நமக்கு நல்ல மனசுக்கு நல்ல தாட்டுகள் நல்லதா நடக்கும். நல்ல மனசெல்லாம் இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களே. ப்ளீஸ் எனக்கு ஏதாவது இப்ப கல்யாணம் ஆகாதுன்னா நான் இந்நேரத்துக்கு நான் சோலவா பண்ணிட்டு இருப்பேன். இந்நேரத்துக்கு ஒர்க் விட்டுட்டு. எனக்கு நான் உன் கை பிடிச்சிட்டு இருக்கேன்ல, அந்த கமிட்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படியே தடுக்குது. அவ்வளவுதான். தடுக்கட்டும். இட்ஸ் குட் only. Responsibility is important. நம்ம அப்ப லைஃப்ல எப்போ வளர்றதுக்கு குரு? நீ இப்ப கூட எஃபர்ட் போட்டா வளருவோம். உனக்கு நான் மேல வர்றது பிடிக்கல. நீ மேல வர்றது எனக்கு பிடிக்கல. Yes, I can see in your face. அப்புறம் you trust me or not trust me? பட் எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீ ஏதோ பேக் அடிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எதுக்கு பேக் அடிக்கிற? நான் பாரு, நான் எவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு ஐடியாவோட வந்திருக்கேன். பட் நீ பார்த்தா I'm not saying உன்னோட ரிசர்ச் ராங்னே. I'm saying stability இருக்கணும். இஷ்டத்துக்கு நடுவுல வந்து விட்டனா நம்மள சஃபர் ஆகும். இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, வர்க் இன்னைக்கு நாளைக்கு கிடைக்க போகுது. அப்படி இல்ல. எத்தனை பேர் சொசைட்டில ஒர்க் இல்லாம இருக்காங்க தெரியுமா உனக்கு? பட் இது நம்ம ஒரு ஐடியாவோட போயிட்டு இருக்கோம். ஐடியா போட்டு பிளான் பண்ணி எது பண்றதோ பிளான் பண்ணி பண்ணணும். நீ தான் சொல்லிருக்க. அதுக்குதான் சொல்றேன். we have to be stable. அதுதான் பிளானிங். பேச போயிடுச்சுன்னா நான் சொன்னது நோ, அவ்வளவுதான். மறுபடியும் என்னால ஆர்கியூ பண்ற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. நல்ல ஐடியா வரும். ஒருவாட்டி ட்ரை பண்ணா கரெக்ட்டா வரும். நீ என்ன ட்ரஸ்ட் பண்றனா? believe me, it's not right. நீ என்ன ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்குது. ஆச்சு, அப்படியே வச்சுக்கோ. நான் இது எவ்வளவு நல்ல ஐடியா போட்டுருந்தேன். சீரியஸா இது ஒர்க் ஆகும் தோணல. சீரியஸா ப்ராமிஸா? எனக்கு வீடியோஸ்ல இருக்க பிடிக்கும், எனக்கு வீடியோ பண்ண பிடிக்கும், vlog பிடிக்கும். அதனால சேனல் ஸ்டார்ட் பண்ணும். அவ்வளவுதான். நான் இன்கம் வருவதற்காகலாம் ஸ்டார்ட் பண்ணல.
வந்தா இட்ஸ் ஐம் ஹாப்பி, அவ்வளவுதான். தம்பி வீடியோஸே போயிட்டு இல்ல, நமக்கு இன்னும் எதுவுமே இல்ல. எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுமா சப்ஸ்கிரைபர்ஸ்? ஏதோ நீ ஏதோ 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போ, ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க நீ. We are in the eligibility category, you know. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்தாலுமே இன்னும் நிறைய எலிஜிபிலிட்டி இருக்கு. ஒரு எலிஜிபிலிட்டி கூட மீட் ஆகல நம்ம. பட் அது நல்ல ஐடியா. நொட்ட சும்மா எனக்கு ஃபுல்லா எழுதிங்களா தொன்னலாம், சும்மா இன்னும் கஷ்டப்படுத்தாத. எனக்கு ஆல்ரெடி ஜோரத்துல இருக்கேன். ப்ளீஸ் போ, யாரும் வேண்டாம். யூ கோ. நான் சொல்றது கொஞ்சம் பாருங்க. ப்ளீஸ் போயிடு. பீரியட்ஸ் ஓகே, I understood your periods and everything, but நான் சொல்றது ஐடியா நல்லா. வயிறு வலிக்குது, நீ சும்மா டார்ச்சர் பண்ணாத. ப்ளீஸ் போயிடு. அதுக்கே ஆல்ரெடி பண்ணி அழக்கூடாத, அழாத. சரி ஆச்சு, ஓகே ஓகே ஓகே. நம்ம 1 month கழிச்சு நான் அந்த வேலையை விட்டுறேன். ஏன்டா இருடே, ஜாயின் ஆகுது இருடே. சரி ஆச்சு ஆச்சு ஆச்சு, அழாத. ஓகே ஓகே, அழாத. ஓகே சரி ஆச்சு, ஓகே சரி ஓகே. நீ 1 month வைக்கிற பேச. 1 month நான் உங்களுக்கு ரெசிக்னேஷன் கொடுக்கிறேன். ஓகே ஓகே, calm down. ரெசிக்னேஷன் கொடுக்கிறேன். ரெசிக்னேஷன் அது டிவோர்ஸ். ஏதோ ஒன்னு கொடுக்கிறேன் போ. பத்தேவும் வயல ரெசிக்னேஷன் வருது, நான் கொடுத்துறேன், அவ்வளவுதான். சத்தியமா நான் போட்டு அடிச்சிடுவேன். சரி ஓகே, தண்ணி நானா போட்டு திரும்ப புடிச்சு விடுங்க. அது எதுவும் இல்ல, யோசனை பண்ணி பார்த்தா ஒரு பிராங்க் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிருக்கேன். இது ஒரு நல்ல ஐடியா, பட் ஸ்டில் நான் போறது ஒரு நல்ல ஐடியா, பட் அவருக்கு எதுவும் புரியல. So it's okay. That's it for this video. Next video we'll meet பண்றேன். Until then, bye from Miru and Jai. But because you're telling me, Sagar, that